டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். குழந்தை பெறும்போது முருகப்பெருமானை தவிர்த்துட்டு எதையுமே பண்ண முடியாது. குழந்தை அப்படின்னாவே அது முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் போகணும், பழனி முருகன் தான் கும்பிடணும், மருதமலை தான் போகணும், தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் அதே முருகர் தான். அந்த முருகர்கிட்ட போய் சரணாதி அடைஞ்சிருங்க. ஐயா நான் நல்லபடியாக கொடுங்க, நீங்கள் கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன், காப்பாற்றுறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு சிசரேனே இல்லாமல் சுகப்பிரசவமான விஷயத்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார். இறைவன்கிட்ட கேட்கும்போது எனக்கு உண்மையிலே வாரிசு கொடுங்க, அது நல்லபடியாக கொடுங்கன்னு கேளுங்க. இங்கே ஆண் குழந்தை பெண் குழந்தை தயவு செஞ்சு பிரிக்காதீங்க. உண்மையிலே அந்த பித்ரு சாபம் இந்த சமயத்தில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு விதி இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த பித்ரு சாபம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தோணும். இல்லைன்னா நிச்சயமாக இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் கண்களை தென்படாது. இல்லை காளி தான். பெண் சாபம்னாவே தீர்க்கக்கூடிய வலிமை பிடிச்சது காளியம்மா தான். யாரெல்லாம் போன பிறவியில் கொடுமை பண்ணீங்களோ அவங்களுக்கு இந்த பிறவியில் அது கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீட்சியாக வரும். அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். பரிகாரம் மூலியமாக ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் குறைக்க முடியும், முழுசும் குறைக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல ராகு பகவானும் அல்லது கேது பகவானும் இருந்தாருன்னா இது அவனுக்கு மோட்ச பிரிவை நம்ம முடிவு பண்ணிடலாம். சனீஸ்வர பகவானுக்கு காலையில் எழுந்தவுடனே சாதம் வைக்கணும். எந்த மாதிரி சாதம் வைக்கணும்னா அதான் ரொம்ப முக்கியம். உணவு போடக்கூடாது. நீங்கள் நைட்டில் கொஞ்சம் சாதத்தை மீட்டு வச்சுட்டு அந்த சாதத்தை ஒரு கைப்பிடியில் எடுத்து அவருக்கு வைக்கணும். இப்போ இதில் நிறைய இடங்கள் வந்து பெண் சாபம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது எதனால உருவாகுது, அது தீர்றதுக்கான வழிகள் என்னென்ன? இல்லை, முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா பெண் சாபம் மட்டும் கிடையாது, பித்ரு சாபங்கள் நிறைய சாபங்கள் உண்டு. என்னென்னா பெண்களுக்கான ஒரு துன்பத்தை நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய நிலைமை வேறு மாதிரி இருந்தது. அவங்கள கொடுமைப்படுத்துறது, அவங்ககிட்ட சொத்தை அபகரிச்சுக்கிறது, விதவைங்கிட்ட சொத்தை அபகரிச்சுக்கிறது, கோயிலில் பணி செய்கிற ஆட்கிட்ட சொத்தை அபகரிச்சு வச்சுக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த காலத்தை பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழியாக பார்த்தீங்கன்னா அந்த பெண் சாபமும் பித்ரு சாபமும் வந்து நின்றுடும். ஆனால் என்னென்னா அதில் பெரிய இன்னொரு சூட்சமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க ஒருத்தர்கிட்ட போகிறான்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே அந்த பித்ரு சாபம் இந்த சமயத்தில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு விதி இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த பித்ரு சாபம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தோணும். இல்லைன்னா நிச்சயமாக இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் கண்களை தென்படாது. ஆனால் இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தரை போய் பார்ப்பாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குன்னு. அப்போ இவங்க என்ன நினச்சிவாங்கன்னா நம்ம ஏற்கனவே ஜோதிடரை பார்த்தோமே ஏன் சொல்லலைன்னா அது காரணம் இதுதான். ஏன்னா அது எப்போ விலகணும், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தெல்லாம் பார்த்துனே வரும். நம்ம விலைகள்லாம் இதோடு இந்த பிரிவோடு முடிச்சிடலாம் சொல்லிட்டு அதுக்கு எண்ணம் வரும்போது மட்டும்தான் சொல்ல வைக்கும். ஐயா உனக்கு பெண் சாபம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது, முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கும். சொல்ல வரும்போதே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், பரவாயில்ல நம்ம ஒரு நல்லது பண்ணியிருக்கிறோம், இப்போ அது வந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா அது ஆரம்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அதான் திரும்பவும் சொல்கிறோம், ஆரம்பத்திலே நல்ல விஷயம் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு தோஷங்கள் ஒரு வகையில் யாராக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க. ஐயா உங்கள் ஜாதகம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நீங்கள் பரிகாரத்தின் மூலிமா குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் கொடுப்பார். பெண் சாபம் தீரணும் அப்படின்னா என்னென்ன பரிகாரங்கள்லாம் இருக்கு? இல்லை காளி தான். பெண் சாபம்னாவே தீர்க்கக்கூடிய வலிமை பிடிச்சது காளியம்மா தான். அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நீங்கள் போயிட்டு நெய்விளக்கு போட்டு வழிபடணும். மனசார மன்னிப்பு கேட்டு நெய்விளக்கு போடணும். பெண் சாபம் அப்படின்னாவே அது காளி தான். ஊழ்வினிய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது, அதுவும் ரொம்ப கொடுமையான தோஷம். அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய பகவான் வந்து ஆஞ்சநேயர் பகவான். இந்த 2 பேரும் அதில் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த 2 பேர் வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ச்சியாகவே பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு உழுவினை தோஷமும் தெரியல, பெண் சாபமும் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் காளி தேவியும் ஆஞ்சநேயரையும் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்கன்னாவே எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் உண்மையிலே அந்த தோஷம் உங்களை சொல்ல வச்சிடும். எனக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வச்சிடும். குறிப்பாக பெண்களை சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் போன பிறவியில் கொடுமை பண்ணீங்களோ அவங்களுக்கு இந்த பிறவியில் அது கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீட்சியாக வரும். அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். பரிகாரம் மூலியமாக ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் குறைக்க முடியும், முழுசும் குறைக்க முடியாது. அதனால் இந்த காலகட்டத்திலேயாவது மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு மேற்கொண்டு அந்த சாபம் நீடிக்காத அளவுக்கு மக்கள் நடந்துக்கணும். மறுபிறப்பு இல்லாத ஒரு ஜாதகம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலதெல்லாம் அப்படி கணிச்சு சொல்ல முடியுது இல்லையா? அப்படி யாரெல்லாம் அப்படி இருப்பாங்க? இல்லை, அது பொதுவான இது ஒரு விதியாக இருக்குது. ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மோட்ச இடம், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல அதான் மோட்ச இடம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்துட்டாருன்னா அவனை நம்ம மோட்ச பிரிவுன்னு சொல்லுவோம்.
அதான் இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் கூடிய அடிப்படை விதி என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ இருந்தாருன்னா இது அவனுக்கு மோட்ச பிறவி நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்போது இந்த பிறவி கடனை அடைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாரிசும் இருக்கும். நம்ம மோட்ச பிரிவின்போது பிறவா நிலைன்னு சொல்கிறோம். அதே இடத்துல வாரிசுகளை உருவாக்கி கொடுத்துருவார். அந்த கர்மாவை கொஞ்சம் அங்கே வச்சிருவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்தில் விதி என்னென்னா 12ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேது பகவானோ இருந்தால் அவங்க மோட்ச பிறவி, அவங்களுக்கு மறுபிறவி இல்லைன்றது ரொம்ப தெளிவாக ஜோதிட நூல்கள் தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ நிறைய வந்து சொல்லுவாங்க, எனக்கு மறுபிறவிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க, சில கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, இறைவன்கிட்ட சரணாகதி அடைங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம்? மறுபிறவி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலே நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்க, சரி இந்த பிறவியில் இன்னொரு பிறவியோட தொடர்ச்சியாக ஒரு சில விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் சனீஸ்வர பகவானுக்கு காலையில் எழுந்தவுடனே சாதம் வைக்கணும். எந்த மாதிரி சாதம் வைக்கணும்னா அதான் ரொம்ப முக்கியம். உணவு போடக்கூடாது. நீங்கள் நைட்டில் கொஞ்சம் சாதத்தை மீட்டு வச்சுட்டு அந்த சாதத்தை ஒரு கைப்பிடியில் எடுத்து அவருக்கு வைக்கணும். பழைய சாதம், பழைய சாதத்தை தான் வைக்கணும். கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகவான், கர்மகாரனே சனீஸ்வர பகவான் தான். அவருக்கு பழைய சாதம் தான் வைக்கணும். இன்றைக்கி மாடர்ன் நிறைய பேர் மிச்சர் வைக்கிறாங்க, ஸ்வீட் வைக்கிறாங்க, பிஸ்கட் வைக்கிறாங்க. அதை கொடுக்குறதெல்லாம் உணவு. நம்ம உணவை பற்றி சொல்லவே இல்லை, எவ்வளோ வேணால் கொடுங்க. ஆனால் உங்கள் கர்மா கழியணும், பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பழைய சாதத்தை கண்டிப்பாக நைட்டில் மீத்து வைங்க. ஒரு பிடி உங்கள் கையால் கண்டினியூவாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மனம் இறங்குவார். உங்களுடைய கர்ம பதிவு பார்த்துனே வருவார். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பார். அந்த வாய்ப்பை அவர் நினச்சா ஒரு செகண்டில் உருவாக்கிடலாம். ஆனால் அதுக்கான வழிமுறையை சித்தர்கள் ரொம்ப எளிமையாக இந்த விஷயம் சொல்லி போயிருக்காங்க. வேறு எதுவுமே செய்யாதீங்க. வீட்டில் பறவைகளுக்கு உணவு போடு, குறிப்பாக காக்கைக்கு இந்த பழைய சாதத்தை வச்சுட்டு வாங்க. அவருடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலே கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிறவா நிலை வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஒரு பிடி சாதம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். குழந்தை பேர் நிறைய பேர் வந்து புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அதுக்கு உகந்த தெய்வம் யாரு? அதுல என்னென்ன முறைகள்லாம் நம்ம செய்யணும்? எப்படியான வேண்டுதல்கள் வைக்கணும்? எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கக்கூடாது? இல்லை, புத்திர பாக்கியம்னா 5ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. பொதுவாக ஜாதக அமைப்பில் 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த 2 இடம் நல்லமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கான விஷயங்கள் கிடைக்கும். அடுத்த வாரிசுன்றது உருவாத்துக்கான நிலைகள் ஏற்படும். அது 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்கணும். அந்த நிலைப்பாடு நல்லா இருக்கா, 5ஆம் இடமும் 9ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். இருக்கா இல்லைன்னு சொல்லிடலாம். அது ரொம்ப எளிமையான முறை தான். இங்கே விஷயம் நம்ம மக்களுக்கு நிறைய பேர் என்னென்னா, இந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் சிக்கல் வருது. பொதுவாக இறைவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் எல்லாமே சமம் தான். நம்மளுக்கு தான் இங்கே ஆண் பெண் பார்க்குறோம். அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தயவு செஞ்சு குழந்தை வரம் வேண்டுன்னு கேளுங்க. நீங்கள் ஆண் குழந்தை தான் வேணும் நிர்பந்தம் பண்ணாதீங்க. கடவுளை எந்த காலத்தையும் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு உயிர் கிடைக்கிறதே மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். ஒரு குழந்தைக்காக நீங்கள் மருத்துவமனையில் சென்னை போன்ற நகரில் போய் பார்த்தா தெரியும், மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் ஐவி சென்டரில் போய் மக்கள் காத்து நிற்காங்க ஒரு குழந்தைக்காக. ஆனால் இதை தாண்டி ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றவங்க அடுத்த ஜாதகம் பார்க்க வரும்போது ஐயா எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்கும்போது உண்மையிலே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. குழந்தை வேணும்னு கேளுங்க. அது என்ன ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஏன் அந்த பேதம்? எப்படி இறைவன் கொடுக்கறதை தடுக்க முடியாது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அது ஆண் குழந்தையை பிறக்க போகுது. ஆனால் இதை தாண்டி அந்த காலத்தில் ஒரு சில முறைகளை வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா, அது வாசி யோகம் மூலயமா அது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்றால் அது ஒரு சில விஷயங்களை பண்ணிங்கன்னா வாசி மூலயமா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தை வேணும்னாலும் நீங்கள் ஆண் பெண் 2 பேர் தீர்மானிச்சிட்டாங்கன்னா அந்த வாசி யோகத்தை கற்றுருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தை தான் பிறக்கும். அதில் மாற்றம் இல்லை. அது இப்போ கற்றுத்தறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. அதனால் இறைவன்கிட்ட கேட்கும்போது எனக்கு உண்மையிலே வாரிசு கொடுங்க, அது நல்லபடியாக கொடுங்கன்னு கேளுங்க. இங்கே ஆண் குழந்தை பெண் குழந்தை தயவு செஞ்சு பிரிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான வழிபாடுன்றது தான் அவங்களுக்கு இந்த குழந்தையுடைய ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையோட ஒரு குழந்தை பிறக்கணும். ஒரு அற்புதமான ஒரு விஷயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக நிலைக்கணும் அப்படின்னா அது எம்பெருமான் முருகப்பெருமான் மட்டும்தான் சாத்தியம். அவரே குருவாக இருப்பார், அவரே வைத்தியராக இருப்பார், அவரே டாக்டராக இருப்பார். நோயை கொடுக்குறதும் அவர் தான், நோயை தீர்க்கிறதும் அவர் தான். அதாவது சொல்லுவாங்கள்ல, அது பன்முக அவதாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முருகப்பெருமான் எல்லா கேரக்டர்லையும் வருவார். ஆனால் அவருக்கு நீங்கள் தவிர்க்கவே முடியாது. குழந்தை பெறும்போது முருகப்பெருமானை தவிர்த்துட்டு எதையுமே பண்ண முடியாது. குழந்தை அப்படின்னாவே அது முருகப்பெருமான் தான். அப்போ நீங்கள் ரொம்ப எளிமையாக அவர்கிட்ட இப்போ கையேந்து நிற்கலாம். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஐயா எனக்கு குழந்தை பேர் வேணும், மனசார கொடுங்க, நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுங்க, அதுக்கான வலிமையும் கொடுங்க அப்படின்னு திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பிரார்த்தனை முன்வைங்க. நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் வைக்கிறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு மன வழக்குன்றது ஒன்று அமைச்சிக்க போகிறீங்க. அப்போது முதல்லேருந்தே இது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பிரார்த்தனையை முருகப்பெருமான்கிட்ட ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுருங்க.
இதுக்கு நீங்கள் வந்து 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்ல, நேரம் பார்க்காதீங்க. செவ்வாய்க்கிழமையா நேரம் முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு, ஐயா பார்த்துங்க ஐயா, நல்ல மன வாழ்க்கையும் கொடுங்க, அதே நல்ல புத்திர பாக்கியத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்டுங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்லா இருக்கிற ஒரு செக் பண்ணிக்கங்க. அது பெண் கொடுக்க வந்தாலும் சொல்லி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகம் இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் என்ன பண்ணுறாங்கன்னா, யதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இது சரியில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு குரு பார்வை, மற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த புத்திர பாக்கியன்றது ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வரம். இந்த வரம் உங்களுக்கு சரியாக இருக்குதோ சரியில்லையோ, நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, முருகன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. அது ஒரு நல்ல மக்கட்பேராக நிச்சயமாக கொடுப்பார். அதுக்காக திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் போகணும், பழனி முருகன் தான் கும்பிடணும், மருதமலை தான் போகணும், தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் அதே முருகர் தான். அந்த முருகன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. ஐயா நான் நல்லபடியாக கொடுங்க, நீங்கள் கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன், காப்பாற்றுறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு சிசரேனே இல்லாமல் சுகப்பிரசவமான விஷயத்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த சுகப்பிரசவம் அதுக்கெல்லாமே கூட ஏதாவது இருக்கா சார்? முருகப்பெருமான் தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போது செவ்வாய் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கிரகம். அதில் ஒரு சில கிரகங்கள் சேரும்போது கத்தி அப்படின்ற விஷயம் பட்டுடும். ஆயுதம் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு சில கிரகங்கள் அமைப்பு சேர்க்கை இருக்கணும். அப்போ பார்க்கும்போது தெரியும், இந்தந்த அமைப்பு இருக்கும்போது இவங்க உடம்புல கத்தி கண்டிப்பாக பட்டு தான் தீரணுன்ற அமைப்பு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா, அப்போ வழிபாட்டு முறையில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் சிறிய அளவிலான ஒரு விஷயத்தோடு இப்போ முடிஞ்சிடும். இல்லைன்னா கம்பல்சரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஆனால் தான் முதல்ல சொல்கிறோம், ஆரம்பத்தில் சொல்கிறோம், ஐயா நீங்கள் ஜாதகத்தை யார்கிட்டயும் ஒரு முறை பார்த்துங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாக 2 வருஷத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சிசையில் தான் பிறக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே முருகப்பெருமான் போய் சண்டை தெரிஞ்சிடலாம். ஐயா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம், நல்லபடியாக கொடுங்க அப்படின்னா. சப்போஸ் ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு, பெண் ஜாதகத்தில் வேறு மாதிரி இருந்துச்சுனாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயத்தை முருகப்பெருமான் கொடுப்பார். அதனால் சுகப்பிரசவம் அப்படின்னு யாரை நீங்கள் நினைச்சாலும் அந்த முருகப்பெருமான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. ஐயா எனக்கு ஜாதகமும் பார்க்கல, எதுவும் தெரியாது, ஆக மொத்தம் எனக்கு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட மனசார ஒரு வேண்டுதல் வைங்க. இதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நில்லுங்க. உண்மையிலே உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். எல்லா தாய்மார்களும் தயவு செஞ்சு பின்பற்றுங்க. இதுக்கு ஜாதகமும் மற்ற அமைப்பு எதுவுமே தேவையில்லை. பிரசவம் அப்படின்னாவே அது ஒரு பிறப்பு. அந்த பிறப்பு நல்ல பிறப்பாக இந்த பூமியில் வரணும்னா அதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக வேண்டும். அவர்கிட்ட போய் செவ்வாய்க்கிழமை போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. நல்ல வாழ்க்கை ஒரு பிரசவத்தை கொடுப்பார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.